Good morning my dear students. So today நம்ம 12th standard physics class பார்க்க போறோம். So 12th standard physics. So last class நம்ம நிறைய sumsலாம் நம்ம பார்த்திருப்போம், நிறைய classes நம்ம பார்த்திருப்போம். So இன்னைக்கு 12th standard physicsல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் எழுதுனதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சில பேர் இந்த கூலும்ஸ் லா, ஸோ கூலும்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா லாவை எழுதிட்டு நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. யாருமே ஈக்குவேஷன் எழுதவே மாட்டீங்க. ஸோ கூலும்ஸ் லா எழுதுறீங்கன்னா அந்த லாவை எழுதிட்டு நீங்கள் அதுக்கான ஃபார்மில் அந்த ஈக்குவேஷன் எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுத மாட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணிக்க. ஸோ அதே போல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கொஷின் கேட்டிருந்தேன். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எழுதிட்டு அந்த பிரின்சிபல் எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த ஃபார்முலா உங்களுக்கு ட்ரைவ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபார்முலா எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஏனோ தானோ எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெஃபினேஷன் எழுதுறீங்கன்னா அந்த டெஃபினேஷனுக்கான ஃபார்முலா, ஸோ அதுக்கு ஏதாவது யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த யூனிட்டையும் நீங்கள் எழுதணும். அதே போல் எக்ஸாம்பிள்ஸ் எதாவது கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஸோ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸு, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்க. நான் சொல்கிறத என்ன கொடுத்துருக்கேன், ஒரு கொஷின் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொஷனுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. என்ன நடத்துகிறேன், ஸோ அதை எப்படி கொஷின்ஸ் எதெல்லாம் மார்க் பண்ணி கொடுக்குறேன், ஸோ அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க. அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் புக்கு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு புக்கு கையில் வச்சுருக்கணும். நான் கிளாஸ் எடுக்கும்போது எல்லார் கையிலையும் புக்கு இருக்கணும். புக்கு இல்லாமல் நீங்கள் யூடியூப் சும்மா பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறதுல எந்த யூஸஸுமே கிடையாது. ஸோ கையில் புக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரெஃபர் பண்ண முடியும். எல்லார் கையிலையும் புக்கு வச்சுங்க. ஏன்னா டெய்லி கிளாஸஸ் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு எதை மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கில் சைடில் எழுதி எனக்கு ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஸோ அதனால் கையில் புக்கு வச்சுங்க. புக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் கிளாஸ் கவனிக்க முடியும். நான் சொல்கிறத மார்க் பண்ணி கரெக்டான ஆன்சர் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஏனோ தானே ஆன்சர் பண்ணாதீங்க. சரியா? ஓகே, டுடே நம்ம கிளாஸ்க்கு போகலாம். என்ன கிளாஸ் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எடுத்திருப்பேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கண்டினியூஸாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒயரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, டோட்டல் ஒயரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, கண்டினியூஸாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஏரியா ஏரியா வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இர்ரெகுலர் ஷேப்பில் எலக்ட்ரிக் சார்ஜ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும்போது ஸோ அதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதே நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் எடுத்தது. ஸோ அந்த கொஷின்ஸ் பிக் கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ ஓகே, என்னென்ன அதில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத கரெக்டாக மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏனோ தானோன்னு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது. சார் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஒரு கொடுத்துருக்காங்க, பார் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மாஸ் வைக்கும்போது ஸோ அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். அதனோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனோட கண்டினியூவேஷனில் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் இந்த செம் தான் நம்ம பார்த்துருப்போம். A block of mass m and positive charge q is placed on the insulated frictionless okay, friction underline பண்ணுங்க, frictionless inclined plane as shown in the figure. இது பின்னாடி அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அவங்க அந்த பிக்சரை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க and positive charge q is placed on an insulated frictionless inclined plane. ஒரு பிளேனாக இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பிளேன் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, திஸ் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஷேப் இந்த சைடு. அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இதில் ஒரு மாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாஸ் வைக்கும்போது என்ன ஆகும், ஸோ இங்கேருந்து கீழே இறங்கும். ஓகே, இங்கே ஒரு மாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை இங்கே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ என்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஃப்ளோ ஆகுது. இங்கே இதில் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் m அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜ் q இஸ் பிளேஸ்ட் ஆன் அன் இன்சுலேட்டட், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் q is placed on an insulated frictionless inclined plane
as shown in the figure. இதை வந்து பிக்சரில் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பாருங்கள். ஓகே, a uniform electric field E is applied parallel to the inclined surface. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு பேரலாக நம்ம அப்ளை பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் இன்க்ளைன்ட் பிளேன். So we can apply the electric field parallel to this inclined plane. So we can apply the electric field parallel to this inclined plane. So in the inclined plane ku parallel நம்ம electric field apply பண்றாங்க. So applied parallel to the inclined surface such that the block is at rest. So இந்த electric field நம்ம apply பண்ணும்போது there's a block is rest அப்படி ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. Calculate the magnitude of electric field. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கால்குலேட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ மேக்னிடியூட் அப்படின்னா எவ்வளோ அளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட் நம்ம கொண்டு வந்துட்டு அதில் வந்து வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் எப்படின்னா, தட் இஸ் வந்து ஒரு இந்த மாதிரி பிளேன் கொடுத்துருவாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுதுன்ற வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்ற வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. புக்கில் இருக்கிற மாதிரியே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கும்போது என்ன வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, see that this is that shape, that is a triangle shape block. So the triangle shape block we take, this is the mass of the mass, this is the charge is q. So electric field applied to the parallel to the this inclined surface. This is a frictionless inclined surface. Okay, this is frictionless inclined surface. So to write your book, this is a frictionless inclined surface. ஸோ இந்த சர்ஃபேஸில் நான் என்ன எழுதிருக்கணும் அதை நீங்கள் புக்கில் எழுதிங்க. ஓகே, கரெக்டாக மார்க் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். ஸோ இதனோட ஆங்கிள், இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா அது டோட்டல் லென்த் எல்லுன்னு எடுத்திருக்காங்க. திஸ் ஹைட் இஸ் ஹெச். ஸோ இதில் சம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் கொடுத்துருவாங்க. ஸோ ஹெச் வேல்யூ கொடுத்துருவாங்க, எல் வேல்யூ கொடுத்து கூட உங்களுக்கு சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை மட்டும் கொடுத்து உங்களுக்கு சம் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு மறைமுகமாக கேட்கணும் அப்படின்னா ஸோ சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ்க்கு பேரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஹவு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகுது, ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம பார்ப்போம் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் நோட் தட் எ சிமிலர் ப்ராப்ளம் இஸ் சால்வ் இன் 11th ஃபிசிக்ஸ் வேல்யூம் 1. இதே சேம் ப்ராப்ளம் ஸோ 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வேல்யூம் 1ல் லாஸ்ட் இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூனிட் 3 செக்ஷன் 3.3ல் இதே சம்மை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர் ஆர் 3 forces acts on the mass. இப்போ மாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு 3 forces வந்து ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும்? ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ மேலே வந்து உங்கள் ஹேர் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். இங்கே கவனிங்க, the downward gravitational force exerted by the earth mg. So downward gravitational force உங்களுக்கு ஒன்று ஆட் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். the downward gravitational force exerted by the earth, that is வந்து mass into gravity. So gravity downward earth gravitation force அப்படின்னா அது கூட மாஸ் கூட கிராவிட்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ mg அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, செகண்டு the normal force exerted by the inclined surface. அதே போல் இந்த inclined surfaceனால உங்களுக்கு நார்மல் ஃபோர்ஸ் இந்த மாஸில் வந்து இன்க்ளைன் ஆகும். ஸோ இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ்னால நார்மல் ஃபோர்ஸ் இங்கே உங்களுக்கு மாஸில் ஆக்ட் ஆகும். ஸோ செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்டு, the Coulomb force is given by uniform electric field. The Coulomb force அதே போல் என்ன ஆகும்னா Coulomb force. ஸோ ஏன்னா சார்ஜ் இருக்குங்க. ஸோ சார்ஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இங்கே சார்ஜ் இருந்ததுன்னா ஸோ சார்ஜ் இருக்கிறது உங்களுக்கு வந்து Coulomb force, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ அந்த Coulomb force வந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆகும். ஓகே, அதெல்லாம் தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. A Coulomb force is given by uniform electric field. That is வந்து Coulomb force அப்படின்னா the charge into அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ Coulomb force is given by uniform electric field. ஸோ 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றாங்க. என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ த டவுன்வர்ட் ஃபோர்ஸ், தட் இஸ் த டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
exerted by the earth, that is mass into gravity. So mass அது கூட downward gravitation force, gravity உங்களுக்கு multiply ஆகும். Next பார்த்தீங்கன்னா the normal force exerted by the inclined surface. அதே போல் இந்த inclined surfaceல அந்த பிளாக்னால வரக்கூடிய ஒரு normal forces, that forces ஒன்று exert ஆகும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா last one is the Coulomb force also exert ஆகும். ஏன் Coulomb force இதில் வந்து exert ஆகுது அப்படின்னா that means the charge is given. ஸோ சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் இருக்கிறது உங்களுக்கு வந்து force வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் Coulomb force உங்களுக்கு வந்து exert ஆகுது. Coulomb force has given uniform electric field, that is Q into E. Okay, next the free body diagram என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு free body diagram எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த free body diagram என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து கீழே பாருங்கள். ஸோ this is some take mass m என்ற mass எடுத்துருக்காங்க. this is gravitational force mg. ஸோ இதோட ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ணும்போது this is mg cos theta இந்த சைடு, this is mg sin theta அப்படின்னு எடுத்துருக்காங்க. angle. This is வந்து பார்த்தா force, இந்த சார்ஜ்னால வரக்கூடிய forces, that is QE forces. This is inclined surfaceனால வர forces. இந்த பிளாக்னால வர inclined surfaceனால வரக்கூடிய forces n, that forces வந்து n. ஓகே, இந்த பிளாக்னால இந்த inclined surfaceல வரக்கூடிய forces n. Gravitational force, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருந்தாங்க பாரு, அதில் gravitational force mg and வந்து Coulomb force, that is வந்து QE, that is வந்து Coulomb force. ஓகே, இப்போ mg அப்படின்றது இந்த mg cos theta அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஆங்கிள் எடுக்கும்போது this is mg cos theta, this is mg sin theta அப்படின்னு எடுத்துருக்காங்க. this is வந்து x axis ஆகும், இது மேலே வந்து y axis அப்படின்னு எடுத்துருக்காங்க. this is வந்து force acting on the mass m. இப்போ force acting on the mass m, என்னென்ன forces வந்து ஆக்ட் ஆகுது mass mல அப்படின்னு பார்த்தோம்னா this QE அப்படின்ற forces. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n. ஸோ n அப்படின்றது என்ன forces? this is Coulomb forces அப்படின்னு சொன்னோம். QE அப்படின்றது Coulomb forces. this is a gravitational force. ஓகே, this is n அப்படின்றது inclined force. ஸோ இந்த inclined surface வரக்கூடிய forces. ஸோ அந்த மூணு forces கொடுத்துருக்காங்க. this mass mல inclined forces, Coulomb forces, gravitational forces. ஸோ மூணு forces உங்களுக்கு ஆகிட. this is a free body diagram. ஸோ free body diagram நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்களே ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணால் தான் இதில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க. A convenient inertial coordinate system is located in the inclined surface as shown in the figure. A convenient inertial coordinate system. inertial coordinate அப்படின்னா ஸோ 3 ஆங்கிள் உனக்கு வருது. ஸோ அதான் வந்து inertial coordinate system அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்று இங்கே பார் உங்களுக்கு ரெண்டு QE அப்படின்ற ஃபோர்ஸு, n அப்படின்ற ஃபோர்ஸ், QE அப்படின்ற ஃபோர்ஸ், nன்ற ஃபோர்ஸ், mg. ஸோ 3 ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ 3 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து inertial coordinate system அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ inertial coordinate system, underline this words, inertial coordinate system is located in the inclined surface as shown in the figure. ஸோ இதை வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா inclined surfaceல கொடுத்துருக்காங்க. next, the mass m has 0 net acceleration both in x and y direction. ஸோ அப்போ மாஸ் mக்கு என்னென்னா ஆக்சலரேஷனே வராது. ஏன்னா 3 சைடும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இந்த சைடும் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. ஸோ this is Coulomb force, this is inclined force, this is gravitational force. 3 forces ஆட் ஆகும்போது உங்களுக்கு ஆக்சலேஷனே இருக்காது. எப்படி வந்து ஆக்சலேஷன் இருக்கும்? ஓகே, மூவ்மெண்ட்டே அதிகமாக இருக்காது, மோஸ்ட்லி ஆக்சலேஷன் அதிகம் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ஆக்சலேஷன் இருக்காது. ஸோ எல்லா சைடுமே ஃபோர்ஸ் ஆடும்போது இது வந்து மூவ் ஆகாது. ஸோ அப்போ ஆக்சலேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை தான் கொடுத்துருக்காங்க. the mass m has 0 net acceleration both in x and y direction. இப்போ இந்த லைனில் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், வாட் இஸ் ஆக்சலரேஷன் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. தட்ஸ் 0, இன்ஃபினிட்டிவ், ஆர் வந்து வேறு வேல்யூஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் வந்து எவ்வளோ வரும் ஆன்சர்? தட் இஸ் வந்து 0. மார்க் பண்ணிங்க, புக்கில் மார்க் பண்ணுங்க, திஸ் இஸ் 0. ஸோ இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வாட்ஸ் த ஆக்சலரேஷன் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா தட்ஸ் வேல்யூ இஸ் 0. ஆன்சர் இஸ் 0. மார்க் திஸ், புக்கில் மார்க் பண்ணுங்கள் 0ன்ற வேல்யூ. திஸ் ஆக்சலேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன், ரெண்டு டைரக்ஷனுமே வந்து உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஏன்னா மூவ்மெண்ட் இருக்காது. தட்ஸ் வந்து ஆக்சலேஷன் இஸ் 0. ஓகே, along x direction applying Newton's second law we have
ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன, ஸோ அதை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஒரு இடத்துலையும் இந்த நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஸோ எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கணும். எல்லாமே நீங்கள் 9th ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தட்ஸ் ஃபோர்ஸ் is equal to mass into acceleration. This is Newton's second law. Force is equal to mass into acceleration. Okay. So force எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மாஸும் அதனோட ஆக்சிலரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வந்து நியூட்டன்ஸோட செகண்ட் லா. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அலாங் த ஆக்சிலரேஷன் அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுறாங்க. தட் இஸ் வந்து mg sin theta I minus qei equal to 0 அப்படின்னு வருது. அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது mg sin theta I minus qe, அதாவது force is equal to mass into acceleration. So the mass into acceleration value தான் இந்த வேல்யூ வரும், mg sin theta. this qui, force வந்து qei. so substitute பண்ணினா நீங்க வர வேல்யூ this force is equal to mg sin theta I. so சைடில் புக்கில் எடுத்து மார்க் பண்ணி எழுதுங்க. இல்லை ஃபோர்ஸோட வேல்யூ mg sin theta I. ஸோ அதுக்கப்புறம் mass into acceleration value that is q into e. ஓகே, qei. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸில் மாறிடும். திஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் ஆகிடும். ஸோ mg sin theta I minus qei equal to 0 சேஞ்ச் ஆகும். இப்போ mg sin theta is minus qei ரெண்டு இடத்துலையுமே வந்து யூனிட் வெக்டார் ரெண்டு இடத்துலையுமே ஆட் ஆகுறதுனால ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து யூனிட் வெக்டார் கேன்சல் ஆகிடும். ஸோ mg sin theta minus qe equal to 0. புக்கில் நீங்கள் எழுதுக f is equal to mass into acceleration ஃபார்முலா, நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா. ஸோ mg sin theta I ma is equal to qei. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு qei ஈக்குவல் டு என்ன வரும்போது மைனஸாக மாறிடும். ஸோ qei ஈக்குவல் டு 0, mg sin theta மைனஸ் qe is equal to 0 அப்படின்னு மாறும். எங்கன்னா இங்கே யூனிட் வெக்டார்ஸ் ரெண்டுத்துலையுமே ஆட் பண்ணுறாங்க. ஸோ யூனிட் வெக்டார் இங்கே கேன்சல் ஆகிடும். மைனஸில் வரதுனால யூனிட் வெக்டார் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேருந்து நம்ம இ வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இ வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ mg sin theta ஸோ மைனஸ் qe ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா ப்ளஸ் qeஆக மாறும். ஓகே, ஸோ தென் qe இஸ் ஈக்குவல் டு இந்த q இந்த சைடு வந்ததுன்னா டிவைட் பைல போகணும். ஸோ mg sin theta divided by g q. this equation. ஓகே, ஸோ இந்த மைனஸ் qe ஈக்குவல் டு கன்னட கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கொண்டு வந்துட்டா mg sin theta இஸ் ஈக்குவல் டு qeஆக மாறும். தென் இயை வச்சுட்டு q சார்ஜ் அந்த சைடு கொண்டு போகும்போது e இஸ் ஈக்குவல் டு mg sin theta by qன்னு வரும். திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் கொடுக்கும்போது ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா திஸ் E is equal to mg sin theta by q. mg sin theta திஸ் மாஸ், கிராவிட்டி, அதனோட ஆங்கிள், அதை சார்ஜால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மாஸ் கொடுக்குறாங்க. இப்போ பிளாக் ஆஃப் மாஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 5 kg கொடுத்துருவாங்க. ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் 5 kg கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ அதே போல் கிராவிட்டி வேல்யூ உங்களுக்கு தெரியும், தட்ஸ் வந்து 9.8 அப்படின்றது. ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ ஆங்கிள் ஏதாவது 80 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லிட்டு ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. சார்ஜும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான வேல்யூ பிக்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதை கால்குலேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியணும். E is equal to mg sin theta by q அப்படின்ற வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்களால் சால்வ் பண்ண முடியும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். மார்க் பண்ணிவிட்டு சைடில் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. புக்கில் சைடில் எடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. ஓகே, நோட் தட். this is E is equal to mg sin theta by q. this is எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ இன்க்ளைன்ட் பிளேனில் பிளாக் ஆஃப் மாஸ் கொடுத்தாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நோட் தட் the magnitude of the electric field is directly proportional to, that is the magnitude of electric field is directly proportional to the mass, that is mass and inversely proportional to, so equal to நேராக வர்றது வந்து directly proportional to அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே டிவைட் பைல வர்றது வந்து inversely proportional to அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இது டைரெக்டாக வர்றதுன்னு பார்த்தா மாஸ் இருக்குது, கிராவிட்டி இருக்குது அண்ட் ஆங்கிள் சைன் தீட்டா இருக்குது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனில் பார்த்தா என்ன இருக்குது, திஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க லைனில். நோட் தட் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் m and inversely proportional to the charge q. So inversely proportional to charge வந்து inversely proportional to இருக்கு, mass வந்து directly proportional to இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. It is implies that if the mass is increased by keeping the charge constant, so mass வந்து நம்ம increase பண்ணோம் அப்படின்னா then strong electric field is required to stop object from sliding.
ஸோ நம்ம மாஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் பண்ண ஸோ ஹையர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்கே வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து இதுக்கு என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூவாக இருக்குது. மாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ. அப்போ மாஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ ஈயோட வேல்யூ ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹையாக ஃப்ளோ ஆகும். இந்த உங்களுக்கு கொடுத்துட்டு கேட்கலாம், நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் கேட்கலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி பிளாக்ல வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்போது ஸோ இன்க்ரீஸ் இன் த மாஸ் வேல்யூ, ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ, தட் இஸ் இன்க்ரீஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ மாஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீப்பிங் சார்ஜ் த கான்ஸ்டன்ட் தென் த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரெக்யர்ட். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரெக்யர்ட் ஆகும். ரெக்யர்ட் ஸ்டாப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஸ்லைடிங். அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ மாஸ் அதிகமாக இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அந்த மாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ 5 kg மாஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேனில் மாஸ் வந்து 5 kg கொடுக்குறாங்க அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது ஒரு வேல்யூ நம்ம அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். இதே வந்து 10 kg கொடுக்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட அதிகமாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் is required to stop object from sliding if the charge is increased by keeping the mass constant. இப்போ சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கீப்பிங் த மாஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு சார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் த வீக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சஃபிஷியன்ட் டு த மாஸ் ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன் பிளேன். ஓகே, இப்போ மாஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு சார்ஜோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ மாஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த மாஸில் நம்ம கொடுக்கக்கூடிய சார்ஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வேல்யூ வந்து குறைச்சிடும். ஏன் அப்படின்னா சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூவில் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார்முலா வச்சு நீங்கள் எல்லாமே இந்த எழுதிடலாம், நீங்கள் இந்த தியரியெல்லாம் எழுதிடலாம். ஸோ தியரியில் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஸோ சார்ஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையும். ஏன்னா தட் இஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இன்க்ரீஸ் த சார்ஜ், decrease the electric field. Okay. Sufficient stop the mass from sliding down. The electric field also can be expressed in terms of height and length of the inclined surface of the plane. அதே போல் இப்போ ஹைட் கொடுத்துருந்தாங்க, this is a height, this is length. ஆல்ரெடி நான் பிக்சரில் அவங்க சொல்லியிருப்பேன், ஹைட் இருக்கும் லென்த் இருக்கும். ஸோ ஹைட் லென்த் வேல்யூ கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்க அப்படின்னா this is formula E is equal to mgh q by L. E is equal to mgh q by L. This is also very important formula. இந்த ஃபார்முலா எடுத்து புக்கில் சைடில் எழுதுங்க. சைடில் E is equal to புக்கில் mgh by q by L என்ற வேல்யூ எழுதி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனேன். எனக்கு ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும். நான் சொல்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு 10 மார்க். ஸோ அது ஃபுல்லாக வரும், இல்லைனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சொல்கிறத. இங்கே இந்த ஃபார்முலா எடுத்து புக்கில் சைடில் எழுதி அதை ஸ்னாப் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகே, this is a height and length கொடுக்கும்போது this formula electric field is equal to mgh by q by L. Okay, டுடே கிளாஸஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஷேப் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு மாஸ் கொடுக்கும்போது ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா ஸோ அந்த மாஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கோசம் ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ 2 ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து மாஸ் கொடுத்துட்டு ஸோ சார்ஜ் கொடுத்துட்டு கேட்குறாங்க, ஸோ அதனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். அதே போல் இன்னொன்று லென்த்து ஹைட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா, 2 ஃபார்முலா நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே என்னென்ன சொன்னேன் அப்படின்றத லைன் பை லைனாக நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் எடுத்து படிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் திஸ் வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஓகே, இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஓகே, நான் சொல்கிற ஒரு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து கரெக்டாக பார்ப்பேன் நான். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. தேர்வையான போதும் மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே
உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.